ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி கிளாஸ் 9th மார்க்ஸ் நியூ சிலபஸ் ஓகேங்களா. யூனிட் 3யோட அல்ஜிப்ரா, யூனிட் 3 வந்து அல்ஜிப்ரா, இதோட இன்ட்ரடக்ஷன் வீடியோ தான் இன்ட்ரடக்ஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா. ஸோ பாருங்கள் அல்ஜிப்ரா. ஸோ அல்ஜிப்ரா ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பேசிக்ஸான திங்ஸ் வந்து நம்ம எல்லாருமே என்ன பண்ணியிருக்கோம், ஒன்ஸ் ரீகால் பண்ணிவிட்டு நம்ம அல்ஜிப்ரா சாப்டர்ஸ்குள்ளார போகணும் அப்படின்னா இஸ் இட் வெரி ஈஸி டு யூ ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணுங்கள், ரொம்ப கவனமாக இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கணும் சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் வேரியபிள்ஸ் ஓகேங்களா. So variables means a variable is a various numerical value ஓகேங்களா. ஸோ வேரியஸ் நியூமரிக்கல் வேல்யூ மீன்ஸ் இட்ஸ் ஆல்ஃபாபெட்ஸ் ஓகேங்களா. ஸோ எக்ஸ் ஒய் இசட் அது மாதிரி இருக்கும். ஸோ அது ஏன் வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ எக்ஸுக்கு வந்து ஒய் 2 3 4 அப்படின்னு எந்த வேல்யூ கொடுத்தாலும் எடுத்துக்கும் சரிங்களா. ஸோ வேரியஸ் நியூமரிக்கல் வேல்யூ எந்த நம்பரை கொடுத்தாலும் இந்த ஆல்ஃபாபெட்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறதுனால இதை நம்ம என்னென்னு சொல்கிறோம், வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து செகண்ட் வந்து கான்சனன்ட் ஓகேங்களா. ஸோ கான்ஸ்டன்ட் இஸ் கால்ட் as a fixed numerical value. ஸோ கான்ஸ்டன்ட் அப்படின்னாவே ஃபிக்ஸ்டு ஓகேங்களா, ஃபிக்ஸ்டு நியூமரிக்கல் வேல்யூ. இதுக்கு நம்ம எக்ஸாம்பிள்ஸ் என்ன சொல்லலாம் அப்படின்னா நம்பர்ஸ் 5 6 -7 லைக் திஸ் ஓகேங்களா. ஸோ ஃபிக்ஸ்டு ஒன்ஸ் வந்து ஒரு எக்ஸ்பிரஷனில் இந்த நம்பர்ஸ் வந்து ஃபிக்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த எண்ட் ஆஃப் த வேல்யூ வரைக்கும், எண்ட் ஆஃப் த எக்ஸ்பிரஷன் வரைக்கும் வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகாது ஓகேங்களா. ஸோ அதான் என்ன சொல்கிறாங்கன்னா கான்ஸ்டன்ட் இஸ் எ ஃபிக்ஸ்டு நியூமரிக்கல் வேல்யூ ஓகேங்களா. ஸோ வேரியபிள்ஸ் அப்படின்னா வேரியஸ் நியூமரிக்கல் வேல்யூ, கான்ஸ்டன்ட் அப்படின்னா ஃபிக்ஸ்டு நியூமரிக்கல் வேல்யூ ஓகேங்களா. ஏன்னா இங்கே ஆல்ஃபாபெட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் வேல்யூஸை அக்செப்ட் பண்ணிக்கும். ஆனால் கான்ஸ்டன்ட்னா ஒன்ஸ் அந்த எக்ஸ்பிரஷனில் நம்பர் என்னவா இருக்குதோ அட் த எண்ட் ஆஃப் த எக்ஸ்பிரஷன் வரைக்கும் அதே சேம் நம்பராக தான் இது இருக்கும் ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்பிரஷன் ஓகேங்களா. ஸோ எக்ஸ்பிரஷன் இஸ் கோயிங் டு டிவைட் ஆஸ் எ 2 types ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு டைப் வந்து நியூமரிக்கல் எக்ஸ்பிரஷன் அண்ட் தென் அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன் ஓகேங்களா. ஸோ எக்ஸ்பிரஷன் வந்து 2 typesஆக பிரிச்சிருக்காங்க. ஒன் இஸ் த நியூமரிக்கல் எக்ஸ்பிரஷன் அண்ட் செகண்ட் ஒன் இஸ் த அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன். ஸோ நியூமரிக்கல் எக்ஸ்பிரஷன் மீன்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் தி நம்பர்ஸ் with the arithmetic operations ஓகேங்களா. ஸோ காம்பினேஷன் ஆஃப் நம்பர்ஸ், ஸோ எனி நம்பர்ஸ், ஸோ 3 + 7 இங்கே இருக்க மாதிரி எக்ஸாம்பிளுக்கு இன் பிட்வீன் we are going to use symbols. இப்போ 5/20 ஓகேங்களா. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ த காம்பினேஷன் ஆஃப் த நம்பர்ஸ் அலாங் வித் அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ், அதாவது ப்ளஸ் மைனஸ் டிவைட் ஏதாவது ஒரு சிம்பிள் இருக்கும் ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன் மீன்ஸ் என்ன இருக்குன்னா ஒன் வேரியபிள் கான்ஸ்டன்ட் அண்ட் ஆல்சோ அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் ஓகேங்களா. த சேம் திங். ஸோ அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன் மீன்ஸ் த காம்பினேஷன் ஆஃப் தி கான்ஸ்டன்ட் அண்ட் வேரியபிள் அலாங் வித் அரித்மெட்டிக் ஆப்ரேஷன். நியூமரிக்கல் எக்ஸ்பிரஷன்னா நம்பர்ஸ் அலாங் வித் அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து கோஎஃபிஷியன்ட் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து கோஎஃபிஷியன்ட் ஓகேங்களா. எனி பார்ட் ஆஃப் த டேர்ம் ஓகேங்களா, எனி பார்ட் ஆஃப் த டேர்ம் தட் இஸ் மல்டிப்ளைட் பை த வேரியபிள். ஸோ ஒரு டேர்மில் வந்து கம்பைன் வித் வேரியபிள்ஸ், வேரியபிள்ஸோட ஒவ்வொரு டேர்ம்லையும் வேரியபிள்ஸ் இருக்கும், அது மாதிரி வேரியபிள்ஸோட கம்பைன்ட் ஆகிருக்க டேர்ம் இஸ் கால்ட் ஆஸ் எ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் தி ரிமைனிங் டேர்ம் ஓகேங்களா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு எக்ஸ்பிரஷன் எழுதியிருக்கேன், 3y² - 2xy ஓகேங்களா. ஹியர் வாட் இஸ் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் y² அப்படி கேட்டாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் we have to find the y² term. y² term எங்கே இருக்குன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இதுதான் y² term. இப்போ y² விட்டுட்டு ரிமைனிங் என்ன நம்பருக்கு பக்கத்தில் மல்டிப்ளைடு வித் தட் வேரியபிள்னோ, ஸோ தட் இஸ் கால்ட் ஆஸ் எ கோஎஃபிஷியன்ட். ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் y² கேட்டாங்க அப்படின்னா 3 we can write. And also suppose if he is asking what is the coefficient of y, y-ஓட கோஎஃபிஷியன்ட் கேட்டாங்க அப்படின்னா தென் we have to write the -2x ஓகேங்களா. சப்போஸ் அது இல்லாமல் வாட் இஸ் த நியூமரிக்கல் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ். ஸோ இப்போ எக்ஸுங்கிற டேர்ம் எங்கே இருக்குன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணி தான் உன்னோட எக்ஸ் டேர்ம் அப்படின்னா நியூமரிக்கல் அப்படின்னா யூ ஹவ் டு சே ஒன்லி த நம்பர் ஓகேங்களா. ஸோ எக்ஸுக்கு பக்கத்தில் என்ன நம்பர் இருக்குதோ அலாங் வித் த சிம்பிள் வி யூஸ் டு சே. ஸோ வாட் இஸ் த நியூமரிக்கல் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் அப்படின்னா நம்ம என்ன சொல்லணும், -2 அப்படின்னு சொல்லணும் சரிங்களா. ஸோ கோஎஃபிஷியன்ட் வந்து மொத்தம் 3 வேல ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஜென்ரலாக வாட் இஸ் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் y², ஏதாவது ஒரு வேரியபிள்ஸோட பவர்ஸோ இல்லை வேரியபிள் சொல்லி கேட்டாங்க அப்படின்னா அதில் பக்கத்தில் இருக்கிறத எழுதலாம்.
ஓகேங்களா இப்போ ரெண்டு வேரியபிள்ஸ் இருக்கிறப்ப வாட் இஸ் தி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய் அப்படி கேட்டானா -2x அப்படின்னு எழுதலாம். அது இல்லாமல் வாட் இஸ் த நியூமரிக்கல் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு கேட்டானா -2 தான். வாட் இஸ் த நியூமரிக்கல் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய்ன்னு கேட்டாலும் -2 தான். அதே மாதிரி வாட் இஸ் த நியூமரிக்கல் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய் ஸ்கொயர் கேட்டாங்கன்னா 3 மட்டும் எழுதணும். சரியா, இது வந்து கோஎஃபிஷியன்ட். நெக்ஸ்ட் வந்து பாலினாமியல்ஸ். ஓகேங்களா, ஸோ இந்த 9th standard you fully are going to learn this only. So polynomial means an algebraic expression in the form of ஒரு algebraic expression வந்து in the form of p of x is equal to an x power of n plus an minus 1 x power of n minus 1 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். சரிங்களா, இஸ் கால்ட் ஆஸ் எ பாலினாமியல். அதாவது கம்பைண்டாக நிறைய மோர் தென் 3 or 4 டேர்ம்ஸ் இஸ் தேர் இன் திஸ் எக்ஸ்பிரஷனாக வி யூஸ் டு சே ஆஸ் எ பாலினாமியல். ஓகேங்களா, ஸோ பாலினாமியலாக வி ஆர் கோயிங் டு ஜென்ரலி வி ஆர் கோயிங் டு டினோட் த பாலினாமியல் ஆஸ் எ p of x, g of x, p of t, q of z அப்படின்னு தான் நம்ம என்ன பண்ணுவோம், ரெப்ரசன்ட் பண்ணுவோம். தட் மீன்ஸ் ரெண்டு வேரியபிள். ஓகேங்களா, இது வந்து நம்ம பாலினாமியலை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடியது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து டைப்ஸ் ஆஃப் பாலினாமியல். ஓகேங்களா, we are going to divide the polynomial as a 2 times. நம்மளோட பாலினாமியல் வந்து 2 டைம்ஸாக டிவைட் பண்ணியிருக்காங்க. ஒன் வந்து பேஸ்ட் ஆன் தி டேர்ம்ஸ், ஒரு பாலினாமியலோட டேர்ம்ஸை பொறுத்தும், அடுத்து வந்து பேஸ்ட் ஆன் தி டிகிரி, அதோட டிகிரியை வச்சு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ பாலினாமியலை 2 டைப்ஸாக பிரிச்சிருக்காங்க. ஒன் வந்து பேஸ்ட் ஆன் தி டேர்ம்ஸு அண்ட் அனதர் ஒன் இஸ் பேஸ்ட் ஆன் தி டிகிரி. ஓகேங்களா, ஸோ ஃபர்ஸ்ட் வி வில் see the polynomial and the basis of the number of terms. டேர்ம்ஸை பொறுத்து பாலினாமியலை எப்படி வந்து டிஃபரன்ஷியேஷன் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா, டைப்ஸ் பண்ணியிருக்காங்க பார்க்கலாம். ஸோ பேஸ்ட் ஆன் தி டேர்ம்ஸ் வச்சு பாலினாமியலை 3 டைப்ஸாக பிரிச்சிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து மோனோமியல். ஓகேங்களா, ஸோ மோனோமியல் மீன்ஸ் ஒன்லி ஒன் டேர்ம். If the polynomial having only one term அப்படின்னா we used to say that is the monomial. ஒரு பாலினாமியலில் ஒரு டேர்ம் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம என்னென்னு சொல்லுவோம், மோனோமியல் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 6ன்னு ஒரு நம்பர் இருக்குது அப்படின்னா அது மோனோமியல். இப்போ 5ab இது ஃபுல்லாக ஒன்லி ஒன் டேர்ம். ஓகேங்களா, ஆல் டுகெதராக இருக்குது. அப்போ இது வந்து என்னது, மோனோமியல். ஓகேங்களா, இது மாதிரி ஒரு டேர்ம் மட்டும் இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் 5y². இப்போ இது என்னது, மோனோமியல். Only one term na we used to say that is the monomial. Same thing in the polynomial, if it is have the 2 terms, ரெண்டு term இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், பைனாமியல் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள் 5x + 3 இது ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம், சார் 2 டேர்ம் இருக்குது. அப்போ என்னது அது, பைனாமியல். அதுமாதிரி 6 + 6³ இதுவும் நம்ம என்ன சொல்லுவாங்க, பைனாமியல் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் வந்து ட்ரைனாமியல். தேர்ட் டைப் வந்து ட்ரைனாமியல். ட்ரைனாமியல் மீன் ட்ரைனாவே தெரியும் 3, அதுமாதிரி பைனா 2, மோனோனா 1. இதே நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா, ஸோ நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், மோனோ அப்படின்னா 1 டேர்ம்னா மோனோமியல், பைனா 2 டேர்ம் இருந்தால் பைனாமியல், ட்ரைனா 3. அப்போ ட்ரைனாமியல் அப்படின்னா 3 டேர்ம். இந்த பாலினாமியல் ஹேவிங் 3 டேர்ம்னா we used to say that is the trinomial. அப்போ எப்படி இருக்கு பாருங்க, 4x² + 8x - 12. அப்போ 1 2 3. if it is 3 டேர்ம்னா we used to say that is a trinomial. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ பாலினாமியலை 2 டைப்ஸாக பிரிச்சிருக்காங்க. அதில் வந்து ஒன் வந்து பேஸ்ட் ஆன் தி டேர்ம்ஸு அண்ட் அனதர் ஒன் இஸ் பேஸ்ட் ஆன் தி டிகிரி. பேஸ்ட் ஆன் டைப்பை வந்து பேஸ்ட் ஆன் தி டேர்மை வந்து 3 டைப்ஸாக பிரிச்சிருக்காங்க. அதில் ஒன்று வந்து மோனோமியல், பைனாமியல், ட்ரைனாமியல். நெக்ஸ்ட் வந்து பேஸ்ட் ஆன் தி டிகிரி. ஸோ பேஸ்ட் அந்த டிகிரி வச்சு பாலினாமியல் எத்தனை டைப்ஸாக பிரிச்சிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ பேஸ்ட் ஆன் த டிகிரி த பாலினாமியல் இஸ் கோயிங் டு டிவைட் ஆஸ் ஏ 4 டைப்ஸ். ஓகே, பாலினாமியலை பேஸ்ட் ஆன் த டிகிரி வச்சு 4 டைப்ஸாக பிரிச்சிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கான்ஸ்டன்ட் பாலினாமியல். ஸோ கான்ஸ்டன்ட் பாலினாமியல் த டிகிரி இஸ் 0. that means there is no variables. அப்போ வேரியபிள்ஸ் இல்லாமல் கான்ஸ்டன்ட் நம்பர் மட்டும் இருந்துச்சு ஒரு பாலினாமியல்னா then we used to say that is the constant polynomial. ஓகேங்களா, இப்போ 5 செப்பரேட்டாக இருக்குன்னா what is the polynomial, name of the polynomial constant polynomial. -2/7 here also only one degree, there is no degree because only constant term. So we used to say this is the constant polynomial. ஓகேங்களா, செகண்ட் வந்து லீனியர் பாலினாமியல். லீனியர் பாலினாமியல் மீன் the degree is 1. அதாவது given பாலினாமியல் ஹையஸ்ட் டிகிரி வந்து 1 இருந்துச்சு அப்படின்னா அது என்னன்னு சொல்லுவோம், லீனியர் பாலினாமியல். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள் 4x - 7. ஹியர் வேரியபிள் இஸ் எக்ஸ், இந்த ஹையஸ்ட் பவர் அதோட பவர் வந்து 1. இந்த எக்ஸ்பிரஷன்லாம் ஹையஸ்ட் பவர் 1 தான் இருக்குது. தென் வி யூஸ் டு சே
This polynomial is a linear polynomial. ஸோ அதே மாதிரி தான் இங்கே 950y + 8. ஸோ நம்ம டிகிரி எதை பார்க்கணும்னா அந்த வேரியபிளோட டிகிரி பார்க்கணும். தேர் இஸ் நோ எனி அதர் நம்பர் ஒய் மட்டும் இருக்குது அப்படின்னா அந்த பவர் வந்து 1 இருக்கிறதா அர்த்தம். ஸோ we used to say this is the linear polynomial. நெக்ஸ்ட் வந்து குவாட்ராட்ரிக் பாலினாமியல். ஓகேங்களா? ஸோ குவாட்ராட்ரிக் அப்படின்னாவே நமக்கு தெரிஞ்சிடும் 2. லீனியர்னா 1, குவாட்ராட்ரிக்னா 2. ஸோ த ஹையஸ்ட் டிகிரி இஸ் 2 மீன்ஸ் வி யூஸ் டு சே த கிவன் பாலினாமியல் இஸ் ஏ குவாட்ராட்ரிக் பாலினாமியல். ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள் டிகிரி தான் பார்க்கணும். இங்கே பாருங்கள் 6x² + 4x + 84 அப்படின்னா ஹியர் வாட் வேரியபிள் இஸ் ப்ரெசன்ட்? எக்ஸ் வேரியபிள் இஸ் ப்ரெசன்ட். Here also one x is there, here also one x is there. But here which is the highest degree? இதோட டிகிரி 1, இதோட டிகிரி 2. ஸோ ஹையஸ்ட் டிகிரி 2வா இருந்துச்சு அப்படின்னா then we used to say the given polynomial is a quadratic polynomial. ஓகேவா? நெக்ஸ்ட் ஃபோர்த்து ஓகேங்களா கியூபிக் பாலினாமியல். ஸோ கியூபிக் பாலினாமியல் மீன்ஸ் தட் ஹையஸ்ட் டிகிரி இஸ் 3. ஓகேங்களா? ஸோ நம்ம எத்தனை டேர்ம்ஸ் கொடுத்துருந்தாலும் ஒவ்வொரு டேர்மோட வேரியபிள்ஸோட பவர் பார்க்கணும். அதோட ஹையஸ்ட் டிகிரி வந்து 3 இருந்துச்சு அப்படின்னா இப்போ பாருங்கள் நம்ம கியூபிக் பாலினாமியல்னு சொல்லலாம். இங்கே பாருங்கள் 3x³ + 6x² + 5x இருக்குது. இங்கே எக்ஸுன்ற வேரியபிள் ப்ரெசண்ட்டாக இருக்குது. இது இங்கே வந்து 1, இங்கே 2, இங்கே 3. இதோட ஹையஸ்ட் டிகிரி வந்து 3 இருக்கிறதுனால இது வந்து நம்ம என்ன சொல்கிறோம்? கியூபிக் பாலினாமியல் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இங்கே பாருங்கள் 7x³ தான் இருக்குது. ஓகேங்களா? ஹியர் வாட் இஸ் த வேரியபிள் y? அதோட ஹையஸ்ட் டிகிரி என்னவா இருக்குது? 3. அப்போ இதுவும் என்ன பாலினாமியல்? கியூபிக் பாலினாமியல். ஓகேங்களா? ஸோ பேஸ்ட் ஆன் த டிகிரி அப்படின்னாவே யூ கேன் சி ஒன்லி த டிகிரி. ஓகேங்களா? டிகிரி வச்சு நம்ம பாலினாமியல் we are going to divide as a 4 types. One is the constant polynomial. There is no variable, only numbers is there na constant polynomial. Linear polynomial mean the highest degree வந்து 1 இருக்கும். ஓகேங்களா? then we used to say that is a linear polynomial. highest power is 2 அப்படின்னா it's a quadratic polynomial. highest power is 3 na we used to say that is a cubic polynomial. ஓகேங்களா? ஸோ இதான் வந்து பாலினாமியலோட டைப்ஸ். ஸோ பாலினாமியலை 2 டைப்ஸாக பிரிச்சிருக்காங்க. ஒன் இஸ் பேஸ்ட் ஆன் தி டேர்ம்ஸ் அண்ட் another one is based on the degree. Based on the term the polynomial is divided as a 3 types: monomial, binomial, trinomial. Based on the degree the polynomial is divided as a 4 types. That is a constant polynomial, linear polynomial, quadratic polynomial and cubic polynomial. ஓகேங்களா? இதுதான் பாலினாமியலை பற்றி. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஆஃப் தி பாலினாமியல். ஓகேங்களா? ஸோ இன் திஸ் எக்ஸ்பிரஷன் இஃப் இட் இஸ் given as a polynomial means whether we want to check whether it is a standard form or not. ஓகேங்களா? இது எப்படி பண்ணணும் அப்படின்னா p of x நமக்கு ஒரு பாலினாமியல் கொடுத்துருப்பாங்க இல்லையா? ஸோ p of x is the decreasing or increasing order of the powers. ஓகேங்களா? ஸோ நமக்கு பாலினாமியலில் ஒவ்வொரு டேர்மாக போயிட்டு பார்க்கணும். அதோட வேரியபிள்ஸோட பவர்ஸ் வந்து ஒன்று அசெண்டிங் ஆர்டர்ல இல்லை டிசெண்டிங் ஆர்டர்லேயே இருக்கணும். ஓகேங்களா? அதாவது 4, 3, 2 x கான்ஸ்டன்ட் டேர்ம் அப்படி இருக்கணும். இல்லைனா கான்ஸ்டன்ட் டேர்மு x² x³ x⁴. ஓகேங்களா? ஸோ அங்கே கொடுத்துருக்க வேரியபிள் இப்போ p of x is equal கொடுத்துட்டாங்க அப்படின்னா 4 அது x⁴. அப்போ 4 இருக்குது, 3, 2 x கான்ஸ்டன்ட் டேர்ம். அதே மாதிரி இதையும் செக் பண்ணிடணும். ஓகேங்களா? நம்ம அப்படி இருந்துச்சு அப்படின்னா தட் இஸ் அ ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். அப்படி இல்லை இப்போ இங்கே வந்து 3 டேர்ம்ஸ் மிஸ் ஆகுது அப்படின்னா we want to make it 0 x³ டேர்ம். ஓகேங்களா? அதே மாதிரி இங்கே வந்து திடீர்னு வந்து x² டேர்ம் மிஸ் ஆகுது அப்படின்னா நம்ம 0 x² டேர்ம் அப்படின்னு மேக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ கான்ஸ்டன்ட் டேர்முக்கு அப்புறம் இந்த டேர்ம் இல்லை, அதாவது எக்ஸ் டேர்ம் இல்லை, சாரி ஒய் டேர்ம் இல்லாமல் 6y² அப்படின்னா we want to make it that to change the given polynomial as a standard form. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து டிகிரி ஆஃப் தி பாலினாமியல். ஓகேங்களா? திஸ் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட் சில்ட்ரன். ஸோ டிகிரி ஆஃப் தி பாலினாமியல் இன் திஸ் கிவன் பாலினாமியல் we want to find the degree of the polynomial means கொடுத்துருக்க பாலினாமியலை அதுலேருந்து நம்ம எப்படி டிகிரி ஆஃப் தி பாலினாமியல் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா த ஹையஸ்ட் பவர் ஆஃப் த வேரியபிள். ஓகேங்களா? இஸ் கால்ட் ஆஸ் எ டிகிரி ஆஃப் தி பாலினாமியல். அப்படின்னா இப்போ இந்த ஃபஸ்ட்டு ஒன்று பாருங்கள், இங்கே யூ ஹேவ் டு see the variable. Here what variable is present? y. இங்கேயும் y இருக்குது, இங்கேயும் y இருக்குது. இங்கே 6y⁵. ஸோ ஒவ்வொரு வேரியபிளோட பவர் தான் பார்க்கணும். பவர்ஸ் தான் தெரியும் உனக்கு மேலே இருக்குது. ஓகேங்களா? இந்த பவர்ஸை பார்க்கணும். இது எதில் ஹையஸ்ட்? இங்கே பாருங்கள் y⁵ இருக்குது, y⁵2 இருக்குது. இந்த ரெண்டு எக்ஸ்பிரஷனும் சார் இந்த ரெண்டு டேர்ம்லும். அப்போ yன்றது இருக்குது, பவர் வந்து 5, ஹையஸ்டாக இருக்கிறது வந்து 5. அப்போ இதோட டிகிரி ஆஃப் தி எக்ஸ்பிரஷன் வந்து 5 அப்படின்னு எழுதணும். சரிங்களா? அதே மாதிரி தான் இப்போ இங்கே பாருங்கள்
இங்கே 3 டேர்ம்ஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொரு டேர்ம்ஸோட வேரியபிள்ஸோட பவர்ஸ் ஆட் பண்ணிக்கணும். இஃப் இட் இஸ் மோர் தென் டூ வேரியபிள், இப்போ இங்கே பாருங்கள் 1 வேரியபிள் தான் இருக்குது, அப்போ இதோட ஹையஸ்ட் இங்கே 3 வந்துடும். இப்போ இந்த டேர்மில் பார்த்தீங்கன்னா இங்கே 2 வேரியபிள் இருக்குது, அப்போ 2 வேரியபிள் டுகெதராக இருந்துச்சுன்னா அந்த 2 வேரியபிளோட பவர்ஸையும் ஆட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு என்ன கிடச்சிடும் 5, இங்கே 6ன்னு கிடைக்கும். 4 + 2 6, இங்கே 3. ஓகேங்களா? இப்போ இந்த எக்ஸ்பிரஷனோட ஹையஸ்ட் டிகிரி என்னவாக இருக்குது? 6 தான் இருக்குது. ஓகேங்களா? அப்போ டிகிரி ஆஃப் தி எக்ஸ்பிரஷன் நம்ம என்ன எழுதணும்? 6ன்னு தான் எழுதணும். ஓகேங்களா? ஸோ நம்ம கவனமாக பார்க்கணும். இஃப் ஒன்லி ஒன் வேரியபிள் இஸ் ப்ரெசன்ட் அப்படின்னா வி ஹவ் டு see the each term which term the variable power is highest, that is the degree of the expression. ஓகேங்களா? இங்கே எத்தனை டேர்ம்ஸ் கொடுத்துருந்தாலும் அதோட வேரியபிளோட பவரை பார்க்கணும். எந்த இடத்துல வேரியபிளோட பவர் ஹையஸ்ட் ஆகுதோ அதான் அதோட டிகிரி ஆஃப் தி எக்ஸ்பிரஷன். சப்போஸ் இஃப் மோர் தென் 2 வேரியபிள்ஸ், 2 வேரியபிள்ஸ் ஒரே இடத்துல ப்ரெசென்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா ஒவ்வொரு டேர்மோட அந்த இடத்துல கூட எல்லா வேரியபிள்ஸோட பவர்ஸை ஆட் பண்ணி இப்படி செப்பரேட்டாக போட்டுக்கிட்டு தென் ஒவ்வொரு டேர்மாக கம்பைன் பண்ணி அதில் எது ஹையஸ்ட்டாக இருக்குதோ தட் இஸ் தி டிகிரி ஆஃப் தி பாலினாமியல். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இவ்வளோ விஷயம் வந்து நீங்கள் வந்து அல்ஜிப்ரா கண்டிப்பாக உங்களோட இன்ட்ரோவில் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்படி தெரிஞ்சு இருந்தால் தான் உங்களுக்கு இன்ட்ரொடக்ஷன் வந்து ரொம்ப எப்படி இருக்கும், ஈஸியாக இருந்துச்சுன்னா நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தென் உள்ளார இருக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஸோ அல்ஜிப்ரா அப்படின்னாவே வேரியபிள், கான்ஸ்டன்ட், கோஎஃபிஷியன்ட், எக்ஸ்பிரஷன், பாலினாமியல், டைப்ஸ் ஆஃப் பாலினாமியல், அடுத்து வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஆஃப் தி பாலினாமியல் அண்ட் டிகிரி ஆஃப் தி பாலினாமியல். இது எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணணும், 1 or 2 times you have to watch. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இல்லை ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா? உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.